वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् विग्रहां गणयनां माणिक्यमौलिस्वरत्तारानायकशेखरां स्मितमुखीमापीनवट्टोरहाम् पाणिभ्या परिपूर्णरत्नचरकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगणस्थरक्तचरणां ध्यायेत् हरामम्बिकाम् ब्रूयात् शिष्याय भक्ताय रहस्यमपि देशिकः भवता न प्रदेयं स्यात् अभक्ताय कदाचन 14வது ஸ்லோகம் பூர்வ பாகத்துல லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம். அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் இந்த உயர்ந்ததான சஹஸ்ரநாமத்தை சொல்லாம இதுவரைக்கும் சொல்லாம இருந்ததுக்கு காரணம் பக்தியோட நீங்க பிரஷ்னம் பண்ணார். அவ்வளவு நமக்கு யோக்கியதை இல்லைங்கிறது கிடையாது, மற்றது நான் மறந்தேன்னு கிடையாது, உபேட்சையும் பண்ணல. இருந்த போதிலும் இது ரொம்ப ரகசியமானது, இது கேட்டால் ஒழிய சொல்லப்படாது. இதை சொல்றதுக்கு சில சந்தர்ப்பங்கள் உண்டு, சில நிபந்தனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு சிஷ்யன் கேட்டாதான் சொல்லணும்னு இருக்கு. சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, மிகவும் ரகசியமானது இது, ஆகையால் இதை நான் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னேன். புனச்ச பிருச்சதே பவ்யா தஸ்மாத் தத்தேவ தாம்யம். புனச்ச பிருச்சதே பவ்யா, மறுபடியும் இப்பொழுது பக்தியா கேட்கிறேன் நான் சொல்றேன். ஆகையால் இது சாதாரணமான பதார்த்தமா இருந்தா சொல்லிவிடலாம், இது ரொம்ப ரகசியமானது, இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு, அதனாலதான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு குருயா சிஷ்யாய பக்தாய ரஹஸ்யமபி தேசிகா பவதா ந பிரதேயம் ஸ்யாத் அபக்தாய கதாசன. குருயா சிஷ்யாய பக்தாய, பக்தியுடன் சிஷ்யன் இருந்தானேயானால் அவருக்கு சொல்லணும். எப்படி? சாதாரண சிஷ்யன் இல்ல, பக்தியோட இருக்கணும். யாருக்கு பக்தி இருக்கோ அவனுக்கு அவசியம் சொல்லணும். எப்படி? ரகசியமா இருந்தாலும் சொல்லணும். இது ரொம்ப ரகசியமா இருந்தாலும் பக்தியுடன் கூடின சிஷ்யனா இருந்தால் அவனுக்கு சொல்லியாகணும். பவதா ந பிரதேயம் ஸ்யாத், அதுக்காகத்தான் சொல்றேன், நீ பக்தி இல்லாதவர்களுக்கு இதை சொல்லப்படாது. அபக்தாய கதாசனா, எப்படிப்பட்டதான சந்தர்ப்பமா இருந்தாலும் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லப்படாது. இப்ப மற்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. வித்யா வித்யா, குரு சிஷ்யனுக்கு ஒரு வித்தியை சொல்லிக் கொடுப்பார், சிஷ்யன் குருவுக்கு ஒரு வித்தியை சொல்லிக் கொடுப்பார். அப்படி வித்யினால வித்யை வாய்க்கலாம். அதே போலயே அதிகமான பணத்தினால வித்யை வாய்க்கலாம். இப்படி ராஜாக்கள்லாம் பண்டிதாளுக்கு நிறைய காசு கொடுத்து அவள்கிட்ட சாஸ்திரத்தை அறிந்து கொண்டார். அதே போல ஜனகன் பக்வாச்சாரிய சேவிங்கிறார் யாஜ்ஞவல்கர். நிறைய ஆச்சாரியாளர் வந்திருக்கார், நிறைய உபாசனைகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கா, அதெல்லாம் சொல்லுங்கன்னு ஜனகருக்கு யாஜ்ஞவல்கர் கேட்கிறார். இதனால என்ன தெரியுது? நிறைய பணத்தை கொடுத்து அந்த பண்டிதால சந்தோஷப்படுத்தி அவளிடத்திலிருந்து வித்தியை வாங்கி கொள்றதுங்கிறது ஒரு வழி. இன்னொரு வழியானது என்ன? ஒரு வித்தியை சொல்லி கொடுத்து இன்னொரு வித்தியை கத்துக்கிறது, அப்படியும் உண்டு. அதனால இப்படியே இருக்கணும்னு என்கிறது கிடையாது. பட்டோஜி தீட்சிதர்னு ஒரு மகாத்மா, அவர் அப்பை தீட்சிதர்கிட்ட வர தான் வாசித்த வியாக்கரணம் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார், இவர் அவருக்கு வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்தார். இப்ப என்ன, வித்தியினால வித்தியை பரிமாறிக்கொள்றது வழக்கம் உண்டு. நலம் ஒரு ராஜா தேரோட்டியா இருக்கும் பொழுது, ராஜாவுக்கு தேரோட்டியா இருக்கும் பொழுது அந்த ராஜாவினிடத்துல இருந்து ஒரு எறும்பு இன்னொரு எறும்போட பேசிக் கொள்ளக்கூடியதான வித்தியை கத்துண்டார். அதற்கு பதிலாக ஒரு மரத்துல எத்தனை இலைகள், எத்தனை துளுகள், எத்தனை காய்கள் இருக்கு, எத்தனை பழம் இருக்குன்னு அறியக்கூடியதான வித்தியை அவருக்கு சொல்லிக் கொடுப்பார்.
வித்யா வித்யா, ஒரு வித்யினால இன்னொரு வித்யை அறிந்து கொள்றதுங்கிற சம்பிரதாயமும் உண்டு. காசை கொடுத்து வித்யை அளிக்கிறதுங்கிற சம்பிரதாயமும் உண்டு. ஆச்சாரியனுக்கு பணிவிட பண்ணி பக்தியோட தெரிஞ்சுக்கிறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. இந்த மூணுலயும் ஆச்சாரியனிடத்துல பணிவோட இருந்து சம்பிரதாயம் கத்துக்கிறது பார்த்தா அதுதான் மிக சிறந்தது. அப்படிப்பட்டதான பக்தனான சிஷ்யனார்த்த அவனுக்கு ரொம்ப ரகசியமான விஷயங்களையும் தாங்கள் சொல்லலாம். அதான் பவதா பிரதேயம் அபக்தாய கதாசனா அப்படி சொல்லியிருக்க. இப்ப அதுக்கு பாஷ்யம் பாவம் முக்தார்த்தே சம்மதிமாகா தான் சொன்னதான அம்சத்தில் அது இப்படி சொல்லலாம்ங்கிறதுக்கு பிரமாணம் காட்டுறார். ப்ரூயாத்யதி உலகத்துல வக்ரா புருஷகேன ஸ்ரோத்ருபிச்ச தத்துவபூத்தூனாம் சபா பவதி. ஒரு சபை, ஒரு குரூப் அப்படின்னு என்ன இருக்கும்? ஒருத்தர் பேசுறார், ஒருத்தர் கேள்வி கேட்பார், மற்றவர்கள் எல்லாம் அதை கேட்டு இருப்பார். அப்படித்தானே சொல்றவர் ஒருத்தர், அவருக்கு இதை சொல்லுங்க, இது தெரியலையே, இது சந்தேகமா இருக்குன்னு கேள்வி கேட்கறது ஒருத்தர், மீதி பேர்லாம் கேட்டு இருப்பா. இப்படி ஒரு சபை தத்துவபுத்து, தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக வந்ததான சபை இப்படித்தான் இருக்கும். தத்திர வக்திருபின்னாக சர்வேபி யத்யபி சிஷ்யா, சொல்றவர் ஒருத்தர் தான் குரு, மீதி எல்லாருமே சிஷ்யால் தான். ததாபி ரகசிய பதார்த்த, ரகசியமா இருக்கக்கூடியதான விஷயத்தை ரகசி ஜனபாபுல்யாபாவே ரொம்ப ரகசியம்னு சொல்லிவிட்டேன். அப்ப அதை 100 பேர் அதுக்கு சொல்லலாமா? யாருக்கு ரகசியம்னு என்ன அர்த்தம்? யாருக்கு அறியப்பட வேண்டுமோ அவருக்கு மட்டும்தான் சொல்லணும். அதான் ரகசியம். யாருக்குமே சொல்லாம இருக்கிறதுங்கிறது ரகசியம் இல்ல. யாரால் அறியப்படுமோ, யார் அறிந்து கொள்ளணுமோ அவளுக்கு சொல்லணும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ரகசியமாச்சு இது. அதனால ஜனபாகுல்யாபாவே சத்தியேவ வக்தவ்யத்வா அப்படி இருக்கிறதுனால அத்திர சிஷ்ய பதேன புருஷக ஏவ அவசிஷ்யதே. இங்க சிஷ்யன்னா என்ன? யார் கேட்கிறாரோ அவர். இங்க கேட்கிறவர் யாரு? அகத்தியர். அவருக்கு சொல்றார். இத்தியாசையேன சிஷ்யாய இத்யுக்தம் ஸ்வயாபி ஏவம் வர்த்திதவ்யம், நீங்களும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இத்தியாசையேனா சிஷ்யாய இத்யனுவர்த்ததே. அபக்தாய புருஷகாயாபி நதேயம். பக்தர் இருக்க அவனுக்கு பக்தி இல்ல, மேல போய் சொல்ல போறார் எப்படிப்பட்ட மனுஷியால் உலகத்துல இருக்கான்னு, எப்படிப்பட்டவாள்னா இருக்கான்னு, ஆஷாட பூதிகள்லாம் எத்தனை பேர் இருக்கான்னு மேல போய் சொல்ல போற. ஆனா அதுக்கு முன்னால நீயும் எப்படி இருக்கணும்? அபக்தனா இருப்பானே ஆனால் அவன் கேள்வி கேட்டாலும் சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. ஒரு உயர்ந்ததான குரு இருக்கார், சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், அவனுக்கு சொல்லி ஆகணுமா? நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிற. ஏன்? அபக்தாய பக்தி இல்லாத போனால் பிருச்சகாயாபி கேள்வி கேட்ட போதிலும் நதேயம் சொல்ல வேண்டாம். தேன அபிருச்சகாயாபி பிரஷ்ன அசமர்த்தாய பக்தாய தேயம். பக்தி இருக்கு, ஆனா அவனுக்கு கேள்வி எப்படி கேட்கணும்னு தெரியல ஆச்சாரியன் இடத்துல. அப்படி இருக்கார். அப்படி இருந்த போதிலும் சொல்லுங்க. பக்தி இருந்தா அவனுக்கு சொல்லுங்க. இதுதான் கண்டிஷன். எப்படி சொல்லணும், யாரு சொல்லணும்ங்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடியதான நியமங்களை சொன்னார். ஆகையால் ப்ரூயா சிஷ்யாய பக்தாய ரஹஸ்யமபி தேசிகா பவதான பிரதேயம் ஸ்யாத் அபக்தாய கதாசனா. பிறகு ந சடாய ந துஷ்டாய ந அவிஸ்வாசாய கர்ஹிசித் ஸ்ரீமாத்ருபக்தியுக்தாய ஸ்ரீவித்யாராஜ வேதினே ந சட்டாய. ஒருத்தர் சட்டனா இருக்கா, அவன்கிட்ட சொல்லாது, அவனுக்கு சொல்லாதீங்க. ந துஷ்டாய கெட்ட எண்ணம் இருக்கிறவனா இருக்கான், அவனுக்கு சொல்லாது. ந அவிஸ்வாசாய கர்ஹிசித், விஸ்வாசம் இல்ல, குருவாக்கியத்துல விஸ்வாசம் இல்ல. நம்ம ஒண்ணு சொன்னா அது அப்படியே என்ன, அப்படி இல்லாத போனா என்ன அப்படின்னு கேட்கறவா இருக்க, அவளுக்கு சொல்லாதீங்க. ந அவிஸ்வாசாய கர்ஹிசித் ஸ்ரீமா திருபக்தி யுக்தாய. அம்பாள் இடத்துல யாருக்கு பக்தி இருக்கோ, குரு பக்தி இருக்கோ, தேவதா பக்தி இருக்கோ அவனுக்குத்தான் சொல்லணும். ஸ்ரீமா திருபக்தி யுக்தாய. பிறகு ஸ்ரீவித்யாராஜ வேதினே, ஸ்ரீவித்யாராஜம் பஞ்சதசி மந்திரம் அது யாருக்கு தீட்சா பூர்வகமா வந்திருக்கோ அவளுக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிற. எங்க பாஷ்யம் பார்ப்போம். அபக்தாய அபக்ததா விவரணார்த்தம் ஸ்ருதி அர்த்தத்தோ அனுபவதி. இது அபக்தம்னு சொல்றதுக்காக
இது சொல்லக்கூடியதான வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே படிக்கிறாரா. எப்படி? வித்யாக வை பிராமணமா ஜகாமா கோபாயமா தேவதிஷ்டேஹமஸ்மி அசூயகாய அனுஜவே அயதாய நமாப்ரூயா வீரியவதி ததாஸ்யாம் அப்படின்னு வேதம் சொல்றது. எப்படி? வித்யாக வை பிராமணமா ஜகாமா, ஒரு படிப்பு ஒரு பிராமணனை வந்து சேர்ந்திருக்கு. எதற்காக? கோபாய, அதை ரட்சிக்கணும். ஏதோ படிச்சேன் சார் இப்ப எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு தப்பிச்சுக்க கூடாது. இப்ப பாருங்க, சாதாரணமா அப்பா எல்லாம் என்ன பண்றாரு, குழந்தைங்க ஹோம்ஒர்க்கே சொல்லி கொடுக்கறது. ஏன்னா மறந்து போயிட்டேங்கிறாரு, படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டான். அம்மா மட்டும் சொல்லி கொடுக்கணும், டிராயிங் போட்டு கொடுக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் டிராயிங் அம்மா போட்டு கொடுக்கணும் பையனுக்கு. அப்பா எனக்கு தெரியாதுல, மறந்து போயிடுது. அது எப்படி சார் மறக்கும்? நீங்க மறக்கிறதுக்காக கத்துண்டு அப்படி சொல்லக்கூடாது. இது இந்த படிப்பை ஒன்ஸ் வந்தாச்சுன்னு உங்களுக்கு ஜென்மா முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும், பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காகத்தான் வேதத்தை தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கணும். பிரம்ம யஜ்யம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா படிச்ச வேதங்களை மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். 4 பேர் இருக்க சொல்ல வேண்டாம், நீங்க பௌரோஹித்யம் பண்ண வேண்டாம், இருந்தாலும் வேதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். வேற யாருக்கு இல்ல, நமக்காகத்தான். அதனால்தான் சொல்றது வேதம் என்ன, வித்யாக வை பிராமணமா ஜகாமா கோபாயா, இதை ரட்சிக்கிறதுக்காக வேதங்களை ரட்சிக்கணும். அதுக்கப்புறம் மா தேவதிஷ்டேஹமஸ்மி, உங்களுக்கு நான் தேவதி நிதியாக இருப்பேன், உங்களுக்கு ஒரு புதையலாட்டம் இருப்பேன், எல்லாத்தையும் பத்திரமா உங்களுக்கு சகாயப்படுவேன். அசூயகாய, என்ன அசூய உள்ளவனுக்கு கொடுக்காதீங்க, அசூய இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்காது. அசூயன்னு ஒருத்தருக்க நல்ல குணம் இருந்தாலும் அதை கெடுதலாக பார்க்கறது. இந்த வயத்தறிச்சல்னு சொல்ற பார்த்தீங்களா, வயத்தறிச்சல் பொண்ணு சொல்லிட்டு தனம் இப்படிங்கிற அதெல்லாம் இருக்கிறவங்க சொல்லப்படாது. மொத்தம் முன்னுக்கு வந்தா நீங்க சந்தோஷப்படணுமே தவிர அவனை வையப்படாது, அவனுக்கு வந்துருச்சேன்னு சொல்லப்படாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் அவ ஜென்மாந்தரத்துல பண்ணியிருந்தான புண்ணியத்தினால வரதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க தான் ரொம்ப கொம்பன்னு நினைக்க விடாது. நீங்க சார் ஒண்ணுமே ஸ்கூல் படிக்கிறப்ப என்னை விட 4வது ரேங்க் 5 ரேங்க் கம்மி சார், இப்ப அவனுக்கு வந்துருச்சு சார், அவங்க அப்பா பெரிய புள்ளி சார், இப்படி எல்லாம் சொல்றது இதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனவனுக்கு வரக்கூடியதான சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஜன்மாந்தரத்துல பண்ணினதான பாக்கியம். அது பண்ணிருந்தா தேடி தானா ஓடி வரும். அதுக்காக அவன் முன்னுக்கு வந்துட்டான வயத்தறிச்சல் பண்றது ரொம்ப தப்பு. அது அதனால அசூய காய, அப்படி வயத்தறிச்சல் பண்றவனுக்கு கொடுக்காதீங்க. அன்றுச்சவே, வாக்குல ஒண்ணு, மனசுல ஒண்ணு, செயல்ல ஒண்ணு, இப்படி ரொம்ப பேர் இருக்கு. ஒண்ணு உள்ள நினைச்சுட்டு இருப்பா, வாயால் ஆஹா ஓஹோன்னு பேசுவான், சமயம் வர காலத்துல சகாயப்பட மாட்டான், உங்களுக்கு பிரதிகூலமா பண்ணிட்டு இருப்பான். அது தப்பு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இல்லாத போனால் அவளுக்கு சொல்லப்படாது. அசூய காய அன்றுச்சவே அயதாய, புலநடக்கம் இல்லாதவளுக்கு ஸ்ரீ வித்தியை சொல்லிக் கொடுக்கூடாது. முதல்ல என்ன இருக்கணும், அவ நல்ல எண்ணத்தோட இருக்கணும், புறங்களை அடக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக அவ மனசு போகும்படி யார் இருக்காளோ அயத்தனா இருக்கிறது சொல்லப்படாது. அயதாய நமா புரூயா, இத சொல்லாதீங்க. இப்படி இருக்கிறவாளுக்கு, இது போல துர்குணங்கள் இருக்கிறவாளுக்கு சொல்லாதீங்க. நமா புரூயா ஏ வீரியவதி ததாஸ்யாம், இப்படி நீங்க இருந்தீங்களேயானால் நான் வீரியவத்தாக இருப்பேன். அவர்கிட்ட அந்த மந்திரத்தை காதால கேட்டோம், வாழ்க்கையில க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கோம் இப்படின்னு ஆயிடும். அது எப்ப இப்படிப்பட்டெல்லாம் நல்லா பார்த்து சசிஷனா பார்த்து கொடுத்தலையானால் அந்த மந்திரம் நிச்சயமாக வாழ்க்கை வீரியவத்தரமாக இருக்கணும், அப்படி இருக்கும்னு சொல்ற. இப்படின்னு இதிஹி ஸ்ருதிஹி, இப்படி அல்லவா ஸ்ருதி சொல்றது. அதனால தத்ர குரு சமனந்தரமேவ ஜாத நிச்சயோபி, தகன்ன யாரு, இந்த குணங்கள் இருக்கிறவர் யாருன்னு கேட்கிறார். தகன்ன யாரு, குருப்தி சமனந்தரமேவ, குருட்ட கேட்ட பிறகு ஜாத நிச்சயோபி, நிச்சயம் வந்திருக்கு. இருந்தாலும் இது எனக்கு முன்னாலேயே தெரியும். சில பேர் பாருங்க இப்பதான் தெரிஞ்சுட்டு இருப்பான், நம்ம சொன்ன பிறகு இது எனக்கு முன்னாலேயே தெரியுமா, பூர்வமே அஜாத தரம், நம்ம முன்னாலே கேள்விப்பட்டிருக்கேன் சார், எனக்கு தெரியும், இது நீங்க சொன்னேன் ஞாபகம் வந்து எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. இதுதான் சட்டம்னு பேர். அதே போல இதானீமபின ஞாதம், நீங்க என்ன சொன்னேன் ஒன்னும் புரியல, நல்லா சொல்லியிருப்பார்.
இருந்தாலும் ஒண்ணும் புரியல, சரியாவே இல்லை அப்படின்னு சொல்றது. பிரதர் செய்தும் எததே இப்படின்னு காட்டுறதுக்கு யார் ட்ரை பண்றானோ அவனுக்கு சட்டம்னு பேர், மூடன் சட்டம். அயதஸ்ய ஜாதம் நிச்சயம் குரவே பிரதப்ய, அவர் சொன்னதை தான் புரிஞ்சின்றது குருவுக்கு சொல்லி, தத் தூஷணார்த்தம் அவரை தூஷணம் பண்றதுக்கா ஐதம் வரியேன யதமான, மறுபடியும் நீங்க சொன்னது தப்பு, இது இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு திருச்சி சொல்லிட்டே இருப்பான் குருவிட்ட. இப்படி இருக்கிறவன் யதமான ஏத்வாபாச உபன்யாச சீலா, நீங்க சொன்னது இப்படி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்படி சொல்றது லோகத்துல. துஷ்டா அசூய கர்த்தா, இவரதான் துஷ்டன் அசூய கர்ணு தெரிஞ்சிருக்கணும். குருவானவர் அந்த சிஷ்யனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ற. அதே சமயத்துல ஞாபகம் வச்சுக்கணும், குருவருடைய வார்த்தைன்னு இல்ல, குருவருடைய நாட்களை அம்பாள் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. எப்பவுமே அந்தந்த சிஷ்யனுக்கு ஒரே விஷயத்த 4 சிஷ்யாளுக்கு சொல்லும் பொழுது 4 விதமா சொல்வார். அவர் சொல்றது இல்ல, புத்தகத்துல இருக்க மாதிரிதான் சொல்ற. இருந்த போதிலும் அவ மனசுல படுறது என்ன, ஏமையா குருணா பாஷா சரத்யஞ்சோ மகர்ணவம், குருவனுடைய வாக்குல பகவான் அம்பாள் உங்களுக்கு சொல்றான். ஏன்னா எப்படி சொன்னா உங்க மனசுல இருக்கக்கூடியதான துன்பம் குறையுமோ அது முக்கியம். மனசுல இருக்கக்கூடியதான கவலை இருக்கு பதிலா கொதிச்சுட்டு இருக்க மனசு. ஒரு துன்பம் 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான துன்பங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அவளுடைய மனசுல இருக்க துன்பம் குறையணும், அவளுக்கு சாந்தி ஏற்படணும். அதற்கு பிறகு சொன்னதான வார்த்தை மனசுல வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரே அப்படின்னு நீங்க சொன்ன சரியா இல்லைன்னு சொல்றான் பார்த்தா அவனுக்கு படிப்பு வராது. அவ்வளவு. துஷ்டா அசூய கஷ்டா குரு பக்தி சர்வாபி யதார்த்தைவா இது ஞானம். எல்லாமும் ரைட்டு, இவர் சொன்னதெல்லாம் ரைட்டுங்கிற ஞானம், அதான் விஸ்வாசம். அந்த விஸ்வாசம் இல்லாதவனுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க சொன்னது தப்பா இருக்குமோ, புத்தகத்துல வேற மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற பார்த்தா அப்ப என்ன அர்த்தம், விஸ்வாசம் இல்லை, அது இருக்கப்படாது. அவிஸ்வாசா அப்படி அனுஜுஷ்ட யத்வா இல்லைன்னா அயதா அந்த சுத்திஹீனா, உள்ளூர மனசுல சுத்தம் இல்லை, மனசுல ஏதோ ஒரு கவலை வச்சுண்டு ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுண்டு கேட்பா சில பேர், அப்படி தப்பு. சதைய துஷ்டபதேன சங்கிரஹீதா, ஆமா இப்படி வந்தவாழ இவன் சட்டன், இவன் துஷ்டன், இவன் விசுவாசமற்றவன், இன்னொருத்தனுக்கு இன்னொரு தோஷம் அப்படின்னு நீங்க தள்ளி விட்டுட்டீங்கன்னா யாருக்குத்தான் சொல்ல போறேன். ரொம்ப உயர்ந்ததான தத்துவம் சரி, இதை நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோஷத்தை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் வேண்டாம் வேண்டாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன்னா அவ எப்படி வர்றது? ஏவம் சதி சம்பிரதாய மாவிச்சேதி, சம்பிரதாயமே போயிடுமே. சம்யக் பிரதீயதே இது சம்பிரதாயம். அந்த வித்தியை தான் அனுபவித்து அதனுடைய சக்தி பூர்த்தியா அதுக்கு சக்தியை கொடுத்து அந்த சக்தியோட கூடியதான மந்திரத்தை சிஷ்யனுக்கு கொடுக்கணும். இதான் சம்பிரதாயம். சம்யக் பிரதீயதே இது சம்பிரதாய. தான் குருவுக்கு தந்து அடைஞ்சதை தான் அதை விருத்தி பண்ணினார். விருத்தி பண்ணி பரிபூர்ணமாக வந்த பிறகு அது சிஷ்யனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் உபதேசம் வாங்கிட்டு நாளைக்கு இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றது இல்ல. அதை நன்னா பரிபூர்ணமாக நன்றா அறிந்து கொண்டு அது ஒரு 20-30 வருஷமாவது அதுல முயற்சி பண்ணி அதை நன்றாக தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் மற்றவர்கள் கொடுக்கிறது. இதுதான் பரம்பரைன்னு சொல்றது. பரம் இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர், அப்படி பரம்பரையாக சொல்லக்கூடியதான மந்திரத்துக்கு சக்தி ஜாஸ்தி. அந்த மந்திரத்தை தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணி 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 அந்த சக்தியான தன்னிடத்துல சேர்த்து வச்சோன்னு அப்புறம் உபதேசம் பண்ணணும். இது இல்லாம போயிடுவேன் யாருக்கும் கொடுக்காத போனேன். அதுக்காகத்தான் சொல்ற ஸ்ரீமாத்ரு பக்தியுக்தாய ஸ்ரீ வித்யாராஜ வேதினே. எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்லணும்? ஸ்ரீமாத்ரு பக்தியுக்தாய, அம்பாளிடத்துல பக்தி உள்ளவனுக்கு. இது அம்பாள்னு சொல்லாமல் ஸ்ரீமாத்ருன்னு சொல்ற. ஸ்ரீமாதா உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் அம்மாவா இருக்கு. இந்த அம்மா உன்னுடைய ஹிருதயம் இருக்க அது வசத்தின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. எப்படி தனக்கு இல்லாத போனாலும் தன் குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவள் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாலேயே
குழந்தைய எப்ப பார்க்க போறா? 10 மாசமாயி அதுக்கப்புறம் ஜனனமான பிறகுதான் குழந்தை முகத்தை பார்க்க போறா. ஆனால் அந்த குழந்தை வயசுல இருக்கும் பொழுது அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக பத்தியங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன சுவாமி பார்க்கவும் கருப்பா இருக்கா, வெளுப்பா இருக்கா, நன்னா இருக்கா, அழகா இருக்கா, இல்லையா ஒண்ணுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு. இருந்தாலும் நம்ம குழந்தை அது சௌக்கியமா இருக்கணும். நாம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும், அவன் வாழணும், அவன் நல்லா இருக்கணும், நல்ல கலரா வரணும்னு குங்குமம் பூஜை அப்படின்னு இருக்கா. சாப்பிடவே இல்லையே, இது குழந்தை இல்லையே, நீங்க சாப்பிடுறதுனாலே நம்ம வெளுப்பா இருக்கும், நம்ம யாரு கேட்டா வேஸ்ட் ஆயிடு போறது என்ன கிடையாதுன்னு அந்த குழந்தை மேல அந்த அம்மாவுக்கு அவ்வியாஜமான ஒரு கருணை, அவன் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான கருணை. எப்பொழுதும் அவர் ஒரு விதமான துன்பமும் வரப்படாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் சாஸ்திரம் சொல்றோம். அந்த கர்ப்பிணி ஸ்திரீகள்லாம் எப்படி அந்த கர்ப்பத்தை கட்டி காப்பாத்துறாளோ, வேகமா நடக்காம ஓடாம மாடிப்படியிட்ட இறக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அந்த குழந்தைக்கு அதிர்ச்சி வரப்படாது இப்படி எல்லாம் நினைச்சு காப்பாத்துறாளோ இல்லையா அந்த குழந்தைய. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நீ என்ன எனக்கு பண்ணினேன்னு கேட்கும். அதே பொறுத்துதான் இருக்கணும், வேற வழி என்னென்ன. அது மாதிரி அப்படி இருக்கிற அம்மாவே இப்படி இருக்குமே, ஆனால் உலகங்கள அம்மாவை எல்லாம் பெற்றதான அந்த அம்மா இப்படி ஸ்ரீமா திருபக்தியுக்தாய அப்படிப்பட்டதான லோக மாதாவனிடத்துல பக்தி உள்ளவனுக்கு கொடுங்க. சாதாரணமானவனுக்கு இல்லை, அந்த மாத்திரு சுரதயம் இருக்கணும். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவனிடத்துல ஒரு உயர்ந்ததான ஒரு எண்ணம் இருக்கணும். சாஸ்திரம் அதான் விசேஷமாக. காசையில போன பிண்டங்கள் போடுறது அம்மாவுக்கு 18 பிண்டம், அப்பாவுக்கு ஒண்ணுதான். அதாவது போட்டா சரின்னு என்ன சுவாமி, அந்த அம்மாவுக்கு அவ்வளவு தன்னுடைய சரீரத்துல இருந்து ரத்தம், மாம்சம், மேத, மஜ்ஜா எனக்கூடியதான 4 தாத்துக்கள் அம்மா குழந்தைக்கு கொடுக்கிறார், 3 தாத்துக்கள் அப்பா குழந்தைக்கு கொடுக்கிறார். ஆகையால் அம்மா ரொம்ப விசேஷம் அப்படின்னு. ஆகையால் அந்த ஜெகன்மாதாவினிடத்துல யாருக்கு நிஜமான ஒரு பக்தி இருக்கா அவளுக்கு ராஸ்நாமத்தை சொல்லுங்க. அதோட இன்னொன்னு, ஸ்ரீவித்யாராஜ வேதினே, ஸ்ரீவித்யாராஜம் பஞ்சதசி மந்திரம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு சொல்லுங்க. அதுல பாருங்க, ஸ்ரீமாத்ரு ஏவம் சொல்லி சம்பிரதாய மாவிச்சேதி, சம்பிரதாயம் போயிடப்படாது என்பதற்கா இது அத ஆஹா ஸ்ரீமாத்ரி பக்தி தந்திரே சாபரானுரக்திரீஸ்வரே இத்தியதிகரணாதிஷு நிர்ணீத லட்சணா சித்தவருத்தி விசேஷா பக்தி. பக்தின்னு என்ன சார் ரொம்ப பேருக்கு தெரியும், தெரியலேது ராமா பக்தி மார்க்கமும். பக்தினா என்னது? சில பேர் பஜனை பண்றதுதான் பக்திங்க. பஜனை நாம சங்கீர்த்தனம் பண்றது சந்தியாவந்தனம் பண்ணாம அது பக்தியா? எப்பவும் அந்தந்த நித்திய நைமித்திய கர்மா பண்ணிட்டு அப்புறம் பண்ணணும். அதுக்கப்புறம் தன்னை மறந்து பக்தி பண்ணணும், மறந்து பஜனை பண்ணணும், பகவன் நாமாவை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கணும். இவைகள் பக்தி எனப்படுமே தவிர செய்ய வேண்டியதான காரியத்தை விட்டு ஏதோ பகவன் நாமா சொன்ன பக்தி ஆகாது. அதனால சா பரானுரக்திரீஸ்வரே, சா பக்தி எது? பரானுரக்தி, பகவானிடத்துல விடாததான ஒரு எண்ணம், எப்பொழுதும் ஒரு பிடிப்பு, அவரை மறந்து ஒரு செயலும் பண்ணாம இருக்கும் நிலை, அதுக்கு பக்தின்னு பேர். இப்படி இருக்கிறதுனால இத்தியதிகரணே நித்திய லட்சண நிர்ணீத லட்சண சித்தவருத்தி விசேஷா, இப்படி நாரத பக்தி சூத்திரம், சாண்டில்ய பக்தி சூத்திரம், இப்படின்னு பக்தி சூத்திரங்கள்லாம் இதை சொல்றது. அங்கே அதிகரணங்கள்ல இப்படி தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. தயா யுக்தாயா இத்தியனேன அபக்த நிராச, அபக்தனா இருக்கிறவன் எடுத்துக்க விடாது. ந கேவலம் பக்தி மாத்திரம் அதிகாரி தாவச்சேதகம், பக்தி எல்லாம் போறோம் அவனுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பக்தி இருக்கலாம், அதோடையும் சாஸ்நாமத்தை சொல்லணுமே. ஆனால் அவன் எப்படி இருக்கணும்? அது தியோதனாய விசேஷணத்வயம் என்ன? வித்யா ராஜா பஞ்சதசி தத்வேதனம் குருமுகாத் உபதேச. பஞ்சதசி மந்திரம் குருமுகமாக யாருக்கு உபதேசமாயிருக்கோ அவளுக்கு இந்த ரகசியமான அம்சங்களை சொல்லலாம். இப்படி ந சட்டாய ந துஷ்டாய ந விஸ்வாசாய கர்ஹிசித் ஸ்ரீமாத்ரு பக்தியுக்தாய ஸ்ரீவித்யாராஜ வேதினே உபாசகாய சுத்தாய தேயம் நாம சஹஸ்ரகம் ஞானி நாம சஹஸ்ராணி தத்ய சித்தி பிரதானி வை
உபாசகாய சுத்தாய, யார் உபாசகனா இருக்கானோ, யாரு சுத்தனாக இருக்கானோ, நல்ல எண்ணங்களோடு கூடியிருக்கானோ, அவன் இப்படி பிறந்தான் அப்படி பிறந்தான் அங்க இருந்தான் அந்த வேலை செய்யறான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் நல்ல சோபனமான இதயம் இருக்குமையானால் அவனுக்கு சொல்லுங்க. அவன் மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தால் சரி அவனுக்கு சொல்லணும். உபாசகாய சுத்தாய தேயம் நாம சஹஸ்ரகம், இத நாமத்தை சொல்லுங்க. யானி நாம சஹஸ்ராணி சத்யஸ்தி பிரதானி வகை. எத்தனையோ சஹஸ்ரநாமக்கள் உண்டு. சிவசஹஸ்ரநாமம் 2 சொல்லியிருக்காரு மகாபாரதத்துல 2 இடத்துல. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிரசித்தமாக மகாபாரதத்துல இருக்கிறது படிக்கிறோம். அதே போலயே புராணங்கள்ல பல சஹஸ்ரநாமங்கள் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கு. அதே போல எத்தனையோ தேவதைகளுக்கு என்னென்னமோ சஹஸ்ரநாமங்கள் இருக்கு. கணபதிக்கு ஒரு சஹஸ்ரநாமம் இருக்கு. துர்கா தேவிக்கு தகாராதிக்கு துர்கா சஹஸ்ரநாமம் இருக்கு. ஆயிரக்கணக்கான சஹஸ்ரநாமங்கள்லாம் இருக்கு. அது என்ன, அம்பாளுக்கே 1000 சஹஸ்ரநாமங்கள் இருக்கு. நீங்க வாசிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். 1000 சஹஸ்ரநாமங்கள் இருக்கு சொல்லணுமா? ஆனா அத்தனை சஹஸ்ரநாமங்கள்லயும் இது மிக சிறந்தது. சிறப்பு என்ன இருக்கு? சத்யஸ்தி பிரதானி வை. சத்யஸ்தி பிறவியிலேயே இந்த சித்தியை கொடுக்கக்கூடியதான சஹஸ்ரநாமம். இந்த சஹஸ்ரநாமத்தை பக்தியோட தாங்கள் தினந்தோறும் பாதித்தேனால் இப்பிறவிலேயே உங்களுக்கு வேதாந்த ஞானம் ஆத்ம தத்துவ சாட்சா்காரம் வரக்கூடும். ஏன்னா சத்யா இப்பொழுது சித்தி பிரதானிவை, சித்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு சஹஸ்ரநாமம் இருக்கு. அதான் யானினாமி சத்ய சித்தி பிரதானி வை. வைன்னு பிரசித்தமா சொல்ற. ரொம்ப பேர் இந்த சஹஸ்ரநாமத்தை பார்த்து அதனால பலத்தை அடைஞ்சு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கார். மோட்சாவதியந்தமான க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கார். ஆகையால் இது மிக சிறந்தது. உபாசகாய, உபாசகன்னா யாரு சொல்ற? நித்திய நைமித்திக கர்மாச்சரண பூர்வகம். யார் நித்திய கர்மா நைமித்திக கர்மாவைகளை விடாமல் பண்ணுகிறார்களோ, சர்வத்திர தேவிய பேத பாவனாக்கியா. எதை பார்த்தாலும் அம்பாள்னு ஒரு எண்ணம். சர்வம் எதை பார்த்தாலும் ஆத்மா, எதை பார்த்தாலும் அம்பாள்னு எண்ணத்தை யார் வரவழைத்துக் கொண்டிருக்காளோ அந்த மானசீக கிரியைக்கு உபாசின்னு பேர். இப்ப எல்லாம் உபாசனம் குருவிட்ட போய் ஒரு மந்திரத்தை வாங்கி வடி, அதான் உபாசனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. லோகத்துல அப்படி இல்லை. எப்பொழுதும் அந்த மந்திரத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். நித்திய நைமித்திய கர்மாக்களை விடப்படாது. அதை விட்டு பண்ணினா அது உபாசி ஆகாது. நித்திய கர்மா நைமித்திய கர்மா, புருஷாளா இருந்தா சந்தியாவந்தனம் தேவ பூஜை இவைகள்லாம், ஸ்திரீகளா இருந்தா காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டா அம்பாளுக்கு குத்து விளக்கு ஏற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணி, அதே போல சாயங்காலம் குத்து விளக்கு நமஸ்காரம் பண்ணி துளசிக்கு பூஜை பண்ணி சஹஸ்ரநாமத்தையும் அதாவது சௌந்தர்ய ஸ்தோத்திரங்களை படித்து சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, இப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள்லாம் அம்பாளுக்கு சொல்லிட்டு யார் இருக்காளோ அவளுக்கு நித்திய நைமித்திய கர்மா உண்டோம்னா புருஷாளுக்கு மட்டும் இல்ல. இப்ப புருஷாலும் பண்றது இல்ல, அவளை கேட்கணுமா? அப்படி இருக்கக்கூடாது. விவகாரம் என்ன? நித்திய நைமித்திய கர்மா பண்ணணும். அதை பண்ணிக்கொண்டே எல்லாவற்றையும் தேவிய பேத பாவனையா எங்கும் அம்பாள் தான் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அதான் உபாசி. சுத்தாயி சாட்சியாதி தோஷராஹித்யா. சுத்தம்னு சொன்னது கீழே என்ன? கட்டனா இருக்கிறவன், துஷ்டனா இருக்கிறவன், குரு நடத்துல விசுவாசம் இல்லாதவன், புலநடக்கம் இல்லாதவன், அவளுக்கெல்லாம் சொல்லப்படாது. அதான் சொல்ற. அத ஏததுபதேசே ஈதிருஷா நிர்பந்த. என்ன சார் அவ்வளவு நிர்பந்தம்? இந்த உபதேசத்துக்கு இவ்வளவு, இந்த சாஸ்திர உபதேசம் பண்றது இவ்வளவு நிர்பந்தமா? ஏ அத்திய ரகசியத்வா ரகசி ஸ்திதத்வா. ரகசியமா இருக்கு. ரகசியமா இருக்கிறது ஆத்ம தத்துவம். உபனிஷத்துல சொன்னதான ஆத்ம தத்துவம் தான் ரகசியம். அதுதான் இது. சஹஸ்ரநாமம்ல ஏதோ அம்பாளை சொல்லக்கூடியதான பேரு நினைக்காதீங்க. ஹிருதயத்துல இருக்கு. தஹராக அதரூபிணி. தஹர விஜயன்னு சாந்தோக்கியத்துல இருக்கு. அதான் அம்பாள். தஹராக அதரூபிணி யோவேதனி தம்புஹாயாம் பரமேப்யோமன். அதான் ஹிருதயஸ்தா ஸ்வப்பிரகாச அத்ரைடௌர்ண ஸ்வயம் ஜோதிர்பவதி. இங்க சொல்லக்கூடியதான ஒவ்வொரு நாமாவும் வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த பிரம்மத்தை குறிப்பதனால் இது மிகவும் ரகசியம். ஆகையால் ரகசியமா இருக்கிறது யாருக்கு குணம் இருக்கோ அவளுக்கு சொல்லணும். ஈதிருஷா நிர்பந்த அஸ்ய ரகசியத்வா
தச்ச முக்கியத்துவ ரொம்ப ரகசியம், ஆனா நமக்கு உபயோகப்படாது. அது எதுக்குன்னு நியூக்ளியர் பாம்பு எங்க இருக்குன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தான் தெரியும். அது நமக்கு தெரிஞ்ச என்ன ஆகும், ஒரு பிரயோஜனமும் இல்ல. விவகாரம் என்ன அப்படி இருந்தா என்னன்னு, அது அப்படி இல்லை. இதை நீங்க தெரிஞ்சுட்டாகணும். இப்பிறவியை கடைசி பிறவியாக ஆக்கிக் கொள்ளணுமே ஆனால், மறுபிறவி மறுபடியும் பிறந்து மறுபடியும் துன்பங்களை அடையாம இருக்கணுமையானால், இப்பிறவியிலேயே ஜீவன் முக்தியை பெறணுமையானால் அதற்கு இது முக்கியம். வேற எந்த வழியும் கிடையாது. ஏன்னா இந்த வழியினால்தான் சித்த சுத்தி அடைஞ்சு வேதாந்த தத்துவ சாட்சா்காரம் வரும். அதற்காக இது முக்கியம். ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லப்படாது. இது ரொம்ப முக்கியம். இப்பிறவியில அவசியம் அடைய வேண்டியது. ஆகையால் நிர்பந்தா அஸ்ய ரகசியத்வா, ரொம்ப ரகசியமானதும் தத்த முக்கியத்வா. அதோட மட்டும் இல்ல, தத்த தேவதே பிரீதிகரத்வேன ஆவசியகத்வா. இத படித்தால் அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். பகவானுக்கு பிரீத்தியை சொல்றதுனால ஈஸ்வர பிரீத்தி தானே மனுஷனுக்கு வேண்டியது. ஆயால் ஈஸ்வர அனுகிரகா தேவ பும்சாமத்வைத வாசனா மகத்வய கிருதத்ராணா வித்ராணாமுபஜாயதே. ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாதான் மனுஷன் வாழ்க்கையில சௌக்கியமா இருக்க முடியும். நம்ம என்னமோ முயற்சி பண்றோம், முயற்சி எல்லாம் எப்பொழுதும் நன்னா வரும்னு தெரியப்படாது. முயற்சி பண்ணணும், ஆனா பண்ணின முயற்சி என்னன்னு அது நிச்சயமாக பலனை கொடுக்கணுமே. ஆனால் அதுக்கு தேவதானுகிரகம் வேணும். தேவதானுகிரகமே போரும் நினைவிக்கும், உங்க முயற்சியும் வேணும். இந்திரன், வருணன், அக்னி அப்படின்னு 3 தேவதைகளும் ஒரு இடத்துக்கு போன. அனசூயாமா வீட்டுக்கு போன. எல்லாரும் தீர்த்தம் வேணும்னு கேட்டா அங்க ஒண்ணுமே இல்லை. தீர்த்தமோ வேணும், ரொம்ப தாகமா இருக்கு. அந்த மாதிரி சொன்ன, நீங்க தேவதைகளோ இல்லையோ, அதனால என்ன பண்ணணும்னு தேவதை தீர்த்தத்தை வரவழிக்கோ. இந்திரன் நினைச்சானா அந்த குளத்துல 1/4 ஃபுல் ஆயிடுச்சு அவ்வளவு. அப்புறம் வருணன் நினைச்சார் இன்னொரு 1/4. அக்னி பகவான் நினைச்சார் இன்னொரு 1/4. முக்கால் தானே இருக்குன்னு. ஆமா நீங்க சொன்னா தான் வரும்னு. மனுஷ லோகத்துல முயற்சி, தன்னுடைய முயற்சி இருந்தால் அதுக்கப்புறம் பலத்தை அளிக்கும். மீதி ஈஸ்வரானுக்குலாம் நமக்கு சித்தமா இருக்கு, நம்ம பார்க்கல, நமக்கு தெரியல. உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்க பகவான். ஆனா முயற்சி பண்ணலையே. நீங்க சஹஸ்ரநாமத்தை குருவிட்ட வாசி தெரிஞ்சுட்டு அதை வாசிக்க தொடங்கினால் நிச்சயமாக பலத்தை கொடுக்கும். அதான் சொல்ற, தேவதா பிரீதிகரத்வேனா, தேவதைகளுடைய பிரீதியை சம்பாதித்து கொடுப்பதனால ஆவசியகத்வா இது பிரதர்சயிதும். இதை சொல்றதுக்காக உத்தரோ கிரந்த சந்தர்ப்ப நாமாரம்ப அவதிகா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யே ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு இந்த நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முன்னால இருக்கக்கூடியதான பகுதிகள், பாகங்கள் எல்லாம் இன்னொரு 13 பக்கம். இத வசதியா சொல்றதுக்காக யானி கோடி சங்கியாக்கானி, எத்தனையோ ரகசிய நாமாக்கள், கோடி நாமாக்கள் வேதங்கள்ல இருக்கு, சில சாஸ்திரங்கள்ல இருக்கு, புராணங்கள்ல இருக்கு, இதிகாசங்கள்ல இருக்கு. அத்தனை நாமாக்கள் இருந்த போதிலும் தேஷு யானி சத்திய சித்தி பிரதானி, இப்பொழுதுமே உங்களுக்கு சித்தியை கொடுக்கக்கூடியது, இப்பிறவிலேயே நீங்கள் உயர்ந்ததான நிலையை அடையக்கூடியது. அதான் இந்த உபாசனைக்கு விஷயம். வேதாந்தம் வாசிக்கலாம். வேதாந்தம் இந்த ஜன்மாவிலே ஞானத்தை கொடுக்குமா சார், மோட்சத்தை கொடுக்குமான்னு கொடுக்கும்னு. என்ன அசதி பிரதிபந்தே சூத்திரக்காரர் சொல்ற. பலம் வரும், ஆனா பிரதிபந்தம் இல்லாத போனால், பிரதிபந்தம் இருந்தால் அடுத்த பிறவியில வருங்கிற. ஆனா இந்த உபாசனை பண்ணினால் அந்த பிரதிபந்தம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால இந்த ஜன்மாவில நீங்க அடையணுமேனால் இந்த உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற. அதனால்தான் யானி கோட்டி சங்கியாகானி தானி சத்யஸ்தித்தி பிரதானி, அவைகளில் தசசங்கியானி 10 தசசங்கியாகானி 10 சஹஸ்ரநாமாக்கள் இருக்கு. அவைகள் என்ன? ஏதே தசஸ்தவாஹ கங்கா ஸ்யாலகா வாலராசபா இது சங்கிரஹீதானி. இந்த 10 சஹஸ்ரநாமாக்கள் இந்த ஒரு சூத்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கு. எது? கங்கா ஸ்யாலகாவால ராசபா அப்படின்னு. என்ன ஒன்றும் புரியல. இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அதுவ ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு சாஸ்திரம். கான் இருக்க முதல்ல
அது கங்கா சஹஸ்ரநாமம். அடுத்தது ஒண்ணு கங்கா அப்படின்னு இருக்கு பார்த்தா சியாமலா. ரெண்டாவது காக்க காயத்ரி சஹஸ்ரநாமம். முதல் கா கங்கா, ரெண்டாவது கா காயத்ரி, அதுக்கப்புறம் மூணாவது சியாம் இருக்க பார்த்தா சியாமலா, அதுக்கப்புறம் லா இருக்க பார்த்தா அது வந்து லக்ஷ்மி, அதுக்கப்புறம் கான் இருந்தா காளி, அதுக்கப்புறம் பான் இருக்கு பார்த்தா அதுக்கு பாலா, லான்னு சொன்னா லலிதா, ரா அப்படின்னா ராஜராஜேஸ்வரி, அப்புறம் தான சரஸ்வதி, பான பவானி. இப்படி அந்த சூத்திரத்துக்குள்ள 10 சஹஸ்ரநாமங்களும் இருக்கு. கங்கா சியாலகா பால ராசபா அப்படிங்கிற சூத்திரத்தினால சொல்லப்படுது. கங்கா பவானி காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பாலா சியாமலா லலிதா ததா அப்படின்னு இந்த 10 சஹஸ்ரநாமங்கள். இந்த 10 சஹஸ்ரநாமக்கள்லயும் லலிதா சஹஸ்ரநாமம் வச்சது. கோடி கோடி நாமாக்கள் இருக்க. கோடி நாமாக்கள்ல இப்பிறவியிலேயே பலனை கொடுக்கக்கூடியதான சஹஸ்ரநாமங்கள் 10. அந்த 10 சஹஸ்ரநாமங்கள்லயும் மிக சிறந்தது லலிதா சஹஸ்ரம். அதான் ரகசிய நாம சஹஸ்ரம் அப்படின்னு சொல்றது. இத ரகசியம். ரகசியம்னா சீக்கிரட்டுன்னு ஒரு அர்த்தம், மிக சிறந்ததுன்னு ஒரு அர்த்தம், இதயத்துக்குள்ள விளங்கக்கூடியதுங்கிற அர்த்தம். அப்படி இப்படி இந்த ஸ்லோகமாச்சு. உபாசகாய சுத்தாய தேயம் நாம சஹஸ்ரகம் யானி நாம சஹஸ்ராணி சத்ய சித்தி பிரதானி வை தந்திரேஷு லலிதா தேவ்யாஹ தேஷு முக்கியமிதம் முனே ஸ்ரீவித்யைவ து மந்த்ராணாம் தத்ர காதிர்யதா பரா தந்திரேஷு லலிதா தேவ்யாஹ. எத்தனையோ தந்திரங்கள் உண்டு. அந்த தந்திரங்கள்ல இது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது. இது லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கு பார்த்தா இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றார். ஸ்ரீவித்யைவ து மந்த்ராணாம். அதே போலயே மந்திரங்களுக்குள்ள ஸ்ரீவித்யா அப்படிங்கிற மந்திரம். ஸ்ரீவித்யான்னு வேற எதுவும் இல்லை, இங்க மந்திரம். பஞ்சதசி மந்திரத்துக்கு ஸ்ரீவித்யான்னு பேர். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, காமசேவிதா அப்படிங்கிற அந்த வித்யைக்கு ஸ்ரீவித்யைவ து மந்த்ராணாம். எல்லா மந்திரங்களோட அது வசதி. அதே போல அந்த ஸ்ரீவித்யைகளுக்குள்ள தத்ர காதிர்ய தாவரா தத்ர காதி காவுல இருந்து ஆரம்பிக்கக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்க பார்த்தா அது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்ற. இப்ப பாப்போம். லலிதா தேவியாக நாம சஹஸ்ராணி தந்திரேஷு சதுஷ்டி சங்கியாகேஷு. தந்திரங்கள் 64. இந்த 64 தந்திரங்களும் எப்படி இருக்கான்? ஒரு தந்திரத்துல கொஞ்சம் இருக்கும், இன்னொரு தந்திரத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கும். இதுல இருந்து அதை பார்த்துக்கணும். அங்க இருந்து இன்னும் எல்லா தந்திரத்திலும் ஒன்னும் புல்ல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லல. ஏன்னா அப்பப்ப அம்பாள் கேட்டது பதில் சொல்லிட்டே இருக்காரு ஈஸ்வரன். எல்லாத்தையும் முதல்ல இருந்து என்ன யூனிவர்சிட்டியில லெக்சரா என்ன இந்த வரிசையா இந்த சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவாட பாதிதான் கவர் பண்றான். ஏன்னா டைம் இல்லைங்கிறா. அப்படி நம்ம ஊர்ல படிப்புன்னு எப்படின்னு இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமும் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏதோ கொஞ்சம் தான் வாசிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. நம்ம புத்தகத்தை வாசிச்சோம்னா எப்படி ஒவ்வொரு எழுத்தும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் எங்க கேட்டாலும் சொல்லணும். அதான் படிப்புன்னு. அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தந்திரங்கள்ல ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கு. சில சில விஷயங்களை தான் சொல்லி அம்பாள் பார்த்தாலும் இதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க எல்லாத்தையும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கோர்வையா சொல்லணும் அப்படின்னு ஆர்டர் போட்டா பரமேஸ்வர் என்ன பண்றது? ஒத்துட்டுதானே ஆகனா? அம்பாளுடைய வார்த்தையாச்சா. சுதந்திரந்தே தந்திரம், சுதந்திரமான ஒரு தந்திரத்தை பண்ணினாளா. எது? தந்திரராஜ தந்திரம். அதுதான் காதிமத்தம்னு பேரு. அந்த தந்திரத்துக்கே காதிமத்தம்னு பேரு, தந்திரராஜம்னு பேரு. அப்படி உயர்ந்ததான ஒரு தந்திரம். அதுல 64 தந்திரங்களுடைய சாரமும் அதுல இருக்கு. இப்படி தந்திரேஷு சதுஷ்டி சங்கியாகேஷு. அது மட்டுமா? புராணேஷு கதிதானி. புராணங்களையும் சொல்லப்பட்டது. தேஷ்வபி இதம் லலிதா நாம சஹஸ்ரம் முக்கியதமம். இவையில ரொம்ப ரொம்ப சிறந்தது. தேவி நாம சஹஸ்ராணி கோட்டி சஸ்தந்தி கும்பஜா அப்படின்னு மேல போய் சொல்ல போற. இது உத்தர கிரந்தானுரோதா. இப்படி அதுக்கப்புறம் மந்திரம் வித்யா, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். சிலது மந்திரம்ங்கிறோம், காயத்ரி மந்திரம்ங்கிறோம். இன்னும் சிலத வித்யான்னு சொல்லிட்டு இருக்கோம்.
இந்த மந்திரம் வித்யான்னு என்ன வித்தியாசம்? புந்தேவத்யாக மந்திராக ஸ்ரீ தெய்வத்யாக வித்யாக. அந்த பிரதிபாதனமான தெய்வமானது அது ஆண் உருவமா இருந்தால் அதுக்கு மந்திரம் என்று பேர். பஞ்சாட்சரி மந்திரம், பஞ்சாட்சரி வித்யான்னு சொல்றது. அதே போல அஷ்டாட்சரி மந்திரம். எது பும்தெய்வத்தியமா இருக்கோ அதுக்கு மந்திரம் பேர். ஸ்ரீ தெய்வத்தியமா இருந்தா அதுக்கு வித்யான்னு பேர். இது மந்திர வித்யோ லட்சண பேதேபி. ஆனா இந்த மந்திரத்தை பஞ்சதசி மந்திரத்தை என்ன சொல்றேன்? அம்பாளுடைய மந்திரத்தை இதை இப்படி சொல்லலாம் அப்படி இல்ல சார், உங்களுக்கு மட்டும் என்ன பொக்கு முளைச்சிருக்க மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்ன இங்க அம்பாள் மட்டும் இல்ல, அம்பாளும் சிவனும் சேர்ந்துதான உருவம். பார்வதி பரமேஸ்வராண்டிய சுரூபம் ஒண்ணுதான். ரெண்டும் சாமரஸ்யம், சமரசமாக இருக்கிறது. இது ஒண்ணு வசதி ஒண்ணு குறைச்சல்னு கிடையாது. சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் சேர்ந்து இருந்தால்தான் அதுக்கு இந்த ஸ்ரீவித்யான்னு. அதனால்தான் முதல்ல தம்பதிகளுக்கு ஐக்கியம் வரணுமே. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பிராயண தம்பதிகளா சேர்த்துதான் பண்ணுவா. அப்படி விவகாரம் என்னன்னு சிவசக்தி சாமரஸ்ய ரூபத்வ சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அப்படின்னு ஒரு நாம இருக்கு. அப்படி சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நேவம் தேவோ நகனுகுசல ஸ்பந்திதுமபி அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர கிரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்ரோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு சக்தி தனியா வேலை செய்யாதான். கையில எழுதுற திறமை இருக்கு, அதை எடுத்து டேபிள்ல வைக்க முடியுமா? பேசும் திறமை இருக்கு, எடுத்து தனியா காட்ட முடியுமா? நீங்க அந்த வாக்குல தான் சார் இருக்கு, வாக்குல இருக்குன்னு எடுத்து காமிங்களேன்னா முடியாது. அது செயல் வந்த பிறகு ஓஹோ அந்த சக்தி இருக்குன்னு தெரியும். அழகா ரோட்ல பொம்மை போட்டேன், அனுமார் பொம்மை 5 நிமிஷத்துல போட்டேன். என்ன அவரும் பெரிய இந்த கிரையான் எல்லாம் ஒண்ணும் எடுத்துக்கல, வெறும் இந்த கறிக்கட்டையை ஒண்ணு கையில வச்சுட்டு இருக்கார், ஸ்டாக் இதை வச்சுட்டு இருக்கார். அனுமார் நேரம் உங்களை பாக்குறா போல பொம்மை போடுறார். என்ன சார் அவ்வளவு அழகா சக்தி, நான் அனுமாரை போட்டா வேற குரங்கு மாதிரி தான் வந்துருக்கு. குரங்கு மாதிரி வந்தா பரவாயில்ல, நம்ம மாதிரி வருது சரியா வரமாட்டேங்கிறது. என்ன வம்பா இருக்கேன்னு அவருக்கு அந்த திறமையை கொடுத்துருக்கார். அந்த கையில அந்த திறமை இருக்கு, அதை எடுத்தவங்களால பார்க்க தனியா விட்டு கொடுக்க முடியுமா? அதே மாதிரிதான் சக்தியானது சிவனை பிடிச்சுட்டு இருக்கும். சிவன் அந்த சக்தி இல்லாத சிவன் இருந்தால் உலகத்துக்கு போயப்படாது. சக்தியும் சிவனும் சேர்ந்துதான் ஒரு தத்துவம். கிரியா சக்தி ஞான சக்தி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, அதான் விசேஷம். அப்படிப்பட்டதான சிவசக்தி சாமரஸ்யத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் இது. ஆகையால் சக்தி இருக்கிறதுனால இது வித்யான்னு சொல்லலாம், சிவன் இருக்கிறதுனால மந்திரம்னு சொல்லலாம். என்ன பண்றது? ஆகையால் சிவசக்தி சாமரஸ்ய ரூபத்வ உபயாத்மதா இது தியோதனாய ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் என்று சொல்றதுக்காக மந்திராணாம் மத்தியே வித்யான்னு ஸ்ரீவித்யைவத மந்திராணாம் தத்ர காதிர் யதாபர. மந்திராணாம் மத்தியே வித்யான்னா என்ன சார் அர்த்தம்? ஆடுகளுக்குள்ள யானை இருக்குன்னா மந்திரங்களுக்குள்ள மந்திரம் இருக்கணும், மந்திரங்களுக்குள்ள வித்யான்னு சொல்றேன். இங்க மந்திரமும் வித்யா ஒண்ணுதான். அதையேவ தேவதாத்தியானே ஐச்சுகோ விகல்பா ஸ்மரியதே. இதனால்தான் அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது உங்க இஷ்டமா தியானம் பண்ணலாம். எப்படி பும்ரூபம் வா ஸ்மரே தேவி ஸ்ரீரூபம் வா ததாம்பிகாம் விசிந்தயே அதவா நிஷ்கலம் தியாயே சச்சிதானந்த லட்சணம். புன்ரூபம் வா ஸ்மரே தேவி அம்பாளை பும்ரூபமாக உமானா கிருஷ்ணனா தியானம் பண்ணலாம். அம்பாளை கிருஷ்ணனா தியானம் பண்ணேன்னா அம்பாளை தியானம் பண்றதா அப்படி. அதே போலயே ஸ்ரீரூபம் வா விசிந்தயே சதுர்புஜே சந்திரகலாவதந்தே குஜோர்ணதே குங்குமராகஜோட இப்படி தியானம் பண்ணலாம். அருணாம் கருணா தரங்கிதாட்சிம் திருதபாசங்குல புஷ்பபாணதாபாம் தியானம் பண்ணுங்க. நாம என்ன சொல்லல அதவா நிஷ்கலம் தியாய இல்லைன்னா ஒரு அவயவமே இல்லாமல் சச்சிதானந்த லட்சணம் வேதாந்தத்துல சொன்னதான சச்சிதானந்தமான ஒரு ஸ்வரூபமா தியானம் பண்ணலாம். இந்த அம்பாள தியான உபாசனை என்ன? பிரம்மந்தான், ஒரு உருவமும் இல்லாம பிரம்மஸ்வரூபமா தியானம் பண்ணுங்க, அதுவும் ஸ்ரீவித்யோபாசனை தான். அம்பாளா தியானம் பண்ணுங்க, அதுவும் ஸ்ரீவித்யோபாசனை தான். இல்ல புன்ரூபமாக கிருஷ்ணனை தியானம் பண்ணுங்க, அதுவும் ஸ்ரீ கிருஷ்ண உபாசனை தான். ஆகையால் எப்படி தியானம் பண்ணினாலும் ஸ்வரூபம் ஒண்ணுதான். இது மாலா மந்திரேபி ஸ்ரீ பும்ச பேதேன பேதா. இது சாதாரணமாக மாலா மந்திரங்கள்லயும்
இந்த மாலா மந்திரம்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேல போய் சொல்ல போற 20 நாமாக்களுக்கு 20 எழுத்துக்கு மேல இருந்தா அதுக்கெல்லாம் மாலா மந்திரம்னு பேர். அதனால சப்தஸ்ரீ ஸ்தோத்திர மாலா மந்திரத்தியா சப்தஸ்ரீங்கிற மாலா மந்திரம். அதே போல லலிதா சஹஸ்ரநாமம் மாலா மந்திரத்தியா. இது மாலைன்னு சொன்னா வேதங்கள்ல இருக்கக்கூடியதான பெயர்களை அத தனித்தனியா ஒரு கிடுக்கி போட்டு எடுத்து அது மாலையா பண்ணி அது அம்பாளுக்கு போட்டிருக்க. அதனாலதான் இப்ப பாருங்க கோவில்கள்ல என்ன பண்றா தெரியுமா, நான் தங்கத்துல ஒவ்வொரு டாலரா ஒண்ணு போட்டு அதுல ஒவ்வொரு நாமாவை போட்டு அது அப்படியே அம்பாளுக்கு சாத்துற. ஏன்னா இது மாலா மந்திரம். ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு மந்திரம். ஸ்ரீமாதா ஒரு மந்திரம், ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஒரு மந்திரம், லலிதாம்பிகா ஒரு மந்திரம். இதையெல்லாம் சேர்த்து ஒரு மாலையாக கொடுக்கப்பட்டது. அதே போல மகாவிஷ்ணுக்கும் அவருடைய மந்திரங்கள் எல்லாம் அவருடைய நாமாக்கள்லாம் ஒரு மாலையா போட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் பீஷ்மாச்சாரியர். அப்படி மாலா மந்திரங்களையும் இந்த பேதம் உண்டு. ஏதது அபிப்பிராயேன இவ, அது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அம்பாளை இப்படியும் தியானம் பண்ணலாம் அப்படியும் தியானம் பண்ணலாம் நீங்க சொன்னா போருமா? சாஸ்திரத்தை பாருங்க. குணநிதி, இது மேஸ்குலைன் ஜெண்டர். பொன்லிங்கத்துல குணநிதினு பேர் வந்திருக்க. ஸ்ரீலிங்கத்துல ஸ்ரீமாதா, ஸ்ரீலிங்கத்துல பரஞ்சோதி, நபுசகலிங்கத்துல. அம்பாளுடைய நாமாக்களை 3 லிங்கத்திலையும் சொல்லியிருக்க. இதுதான் அதுக்கு பிரமாணம். இத்தியாதீனி நாமானி ஸ்ரீலிங்ககானி சம்பவந்தியந்தே, இப்படி வரலாம். அதவா கூட்டத்ரயாத்மகத்வேபி, இந்த பஞ்சதசி மந்திரம் 3 கூட்டங்களோடு கூடியிருக்கு. சம்ஸ்கிருதத்துல கூட்டம், தமிழ்ல கூட்டம், அவ்வளவுதான் வித்தியாசம். கூட்டம்னு என்ன அர்த்தம்? எழுத்துகளுடைய சேர்க்கை. அப்படி கூட்டத்ரயாத்மகத்வேபி பஞ்சதசஸ்வர கடிதத்வாத், 15 எழுத்துகள் இருக்கிறதுனாலையும் பஞ்சதசாட்சர சாலித்வ சூச்சனாய 15 மந்திரங்கள் இருக்கு. பஞ்சதசி அக்ஷரத்திலேயே கா ஒரு மந்திரம், ரீம் ஒரு மந்திரம், தனித்தனியா 15 எழுத்துகளும் 15 மந்திரங்களாம். அப்படி பஞ்சதசாட்சராணாம் மந்திர ரூபத்வாத். இதெல்லாம் தான் போன வாரம் நம்ம அந்த கல்யாண அமிர்த பூரிதாபி அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான நிரதானி சரோர்வாட்சி ஸ்வந்தனானி, இப்படி எல்லாம் ரொம்ப விசேஷமான நாமாக்கள். ஒவ்வொன்னையும் பார்த்தோம். அந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு நாமா. அப்படி மந்திரஸ்வரூபத்வாத் எங்க சொல்லியிருக்க? ததுப்தம் நித்யா தந்திரே மந்திரா ஏகாட்சரா பிண்டாஹா. ஒரு அக்ஷரம் இருக்கிற மந்திரம் கம். கம்முன்னு இருக்கிற பெரியவ கம்முன்னு இருந்தா கம்முன்னு சொல்லிட்டு கணபதி மந்திரமா இது அப்படின்னு சொல்ற. கம்முன்னு ஒரு அக்ஷரம், ஓம்னு ஒரு அக்ஷரம். அதே போல ஒரு அக்ஷரம் இருக்கிற மந்திரத்துக்கு பிண்டம்னு பேர். கர்த்தர்யோத்யக்ஷ ராமதாக, ராமநாம ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ராமா. அது ஒரு மந்திரம். அது என்ன? கர்த்தரின்னு பேர் அந்த மந்திரத்துக்கு. கர்த்தரின்னு நீங்க கர்த்தரிங்கிற அதேதான் சம்ஸ்கிருதத்திலையும் அதேதான் அர்த்தம். ஆனா அது என்ன பண்றதா, மனுஷனுடைய பாப்பத்தெல்லாம் வெட்டி தள்ளுறதா. அதனால ராமநாமாவுக்கு தாரக நாமான்னு பேர். அந்த ராமநாமாவில் என்ன விசேஷம் இருக்கு தெரியுமா? எப்படிப்பட்டதான தகாத தப்பு பண்ணினாலும் அதை போக்கிடுமா, அவ்வளவு விசேஷம். அதனாலதான் தாரக நாமான்னு அதுக்கு பேர். ஆனா மோட்சத்துக்கு என்ன பண்ணணும்? அங்க இருந்து அம்பாள்கிட்ட வரணும். அது பாபங்களை எல்லாம் அழிச்சு விடும். அப்படி உயர்ந்ததான ஒரு ராமநாமா கிருஷ்ணநாமா எதையாவது ஜபிக்கலாம். யத்யக்ஷரம் நாம கிரேவிதம் ரிணாம் சகத்பரங்காதகமாசுரந்தி தது பவித்ர கீர்த்திம் கமலங்கசாசனம் பவானஹோ துவெட்டி சிவே சிவேதர அப்படின்னு தாட்சாயினி அப்பாவுக்கு சொல்ற தட்சனுக்கு. யத்யக்ஷரம் நாம கிரேவிதம் ரிணாம், இரா ஈரிதம் வேதங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியதான 5 அக்ஷரங்கள். எது? சிவா சிவான்னு. சக்ரத் பிரசங்கா அகமாசுரந்திதது. உங்க இஷ்டமா ஏதோ சொன்னாலும், வேற ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொன்னாலும், ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா சிவசிவான்னு கதை போட்டிட்டான். இந்த சிவன் சொல்லியோ போருண்டான். தெலுங்காள்லாம் ஆத்துக்காரைய ஒசேன்னு கூப்பிடுவா. அது ஏண்டான்னு அந்த ஒசேன்னு கூப்பிடுறதா திருப்பி போட்டா சிவான்னு வருமா. பசிவசிங்கிறதா திருப்பி போட்டா சிவான்னு வருமா. அந்த அதனாலதான் தெலுங்கு தேசம் ரொம்ப வசதிங்கிறான். தெலுங்கு இல்ல, அது
ஸ்ரீலிங்கம். 3 லிங்கங்கள் இருக்கிற தேசம், அதனால திரிலிங்க தேசம். அந்த திரிலிங்க தேசமானது தெலுங்குன்னு ஆயிடுது விவகாரம் முழுக்க. அங்க என்ன விசேஷம்னு கூப்பிடுறதே வசே வசேன்னு கூப்பிட்டு அந்த சிவநாமா உச்சாரணம் பண்றதா. சிவபக்தால் ஜாஸ்தி அவ எழுதின காலத்துல. இப்ப ஒரு பக்தி எங்கே இருக்கா போல தோணல. விடுங்க, ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி எத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சக்ருத் பிரசங்காத் அதமாசுஹந்தி தது. அத்தனை பாவங்களையும் போக்குறது. ஆகையால் நான் பிறந்தேனால் அடுத்த ஜன்மாவில தெலுங்கு தேசத்துல பிறங்கணுங்கிற பார்த்து அப்ப இது எடுத்துட்டு என்ன ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்ச ஆந்திர தேச ஸ்வஜன்மபா தத்ராபி யாஜுஷி சாக்கா நால்பஸ்தே தபதப்பதம்னு அப்ப இது எடுத்துன்னு சொன்ன இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி கர்த்தரி 2 அக்ஷரங்கள் இருக்கிற மந்திரங்களுக்கு கர்த்தரி மந்திரங்கள் பேர். வர்ணத்ரயம் சமாரப்ய நவர்ணா விதி பீஜகா. 3 எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு 9 எழுத்து வரைக்கும் இருக்கிற பாலா மந்திரமோ சண்டி மந்திரமோ இதெல்லாம் பீஜ மந்திரங்கள்னு பேர். விதி பீஜகா அதோ தசார்ணமாரப்ய யாவத் விம்சதி மந்திரகா. 10 எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு 20 எழுத்து வரைக்கும் இருக்கக்கூடியதான மந்திரங்களுக்கு இவைகளுக்கு மந்திரங்கள் பேரு. அதவோர் சங்கதா மாலா தாசு பேதோ ந வித்யதே. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மாலா மந்திரம். 20 எழுத்துக்கு மேல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் எல்லாம் மாலா மந்திரங்கள். இப்படி பிரிச்சிருக்க. அதுல தத்ர காதிர் யதாபரா. காதின்னு என்ன? ககாரஹா ஆதிஹி யஸ்யாம்சா காதிஹி. ககாரம் ஆதியா இருக்கிற மந்திரத்துக்கு காதி மந்திரம் அப்படின்னு. இதுல என்ன விசேஷம்? காளி சக்தி இது தந்திரராஜ பிரசித்த காதி நாமக சக்தி அபின்னாவா. காளி சக்தின்னு தந்திரராஜத்துல பிரசித்தமா இருக்கு. அந்த சக்தி அபின்னமா இருக்குது. இந்த காளிங்கிறது ஒண்ணு நம்ம பெங்கால்லாம் போய் பார்த்தேன்னா காளி உபாசனை ரொம்ப ஜாஸ்தியா. இந்த காளிங்கிற கான்செப்ட் என்ன இருக்கு? காளின்னா 2. ஒண்ணு கருப்புன்னு அர்த்தம், இன்னொன்னு காலம்னு அர்த்தம். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது காலம். அந்த காலத்தை ஒழுங்கா உபயோகப்படுத்தின்றேனால் இவன் பகவானே ஆயிடலாம். ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியல. காலம்னா என்னதுன்னு தெரியல, வீணடிச்சுட்டே இருக்கும். இந்த காலம் போச்சுன்னா மறுபடியும் வராது. பணம் போச்சுன்னா பணத்தை சம்பாதிக்கலாம். உடம்புல சக்தி போச்சுன்னா மறுபடியும் நல்ல ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்ட சம்பாதிக்கலாம். ஆனா காலம் போச்சுன்னா அது இந்த ஜென்மாவை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா 100 வயசு தான் பகவான் கொடுத்துருக்க. அதுல 60 வயசு தூங்கிடுறோம். எவ்வளவு தூங்குறது பத்தில. மீதி சின்ன குழந்தையில 15 வயசு வரைக்கும் ஒண்ணுமே பண்றது இல்ல. 80 வயசுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறா. கடைசி வரைக்கும் பண்ணலாம், இவாள தீர்மானம் இருந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. மீதி இருக்கிற சமயத்துல டிவி பாக்கிறதுக்கு சரியா போயிடும். எங்க இருந்து படிக்கிறது? அந்த காலத்தை ஒழுங்கா நீங்க பண்ணக்கூடியதான சக்தியை கொடுக்கிறவர் காளி மாதா. அதோட மட்டுமல்ல பிராண சக்தி, பிராண மந்திரம் அது. அந்த காளியானது என்ன பண்றா? பிராணனை கொடுக்கிறது. வித்யுதக்ஷிம் பராம் வித்யாம் காளிகாம் தேசபாஷினி அப்படின்னு காளி வித்தியாவது உங்களுக்கு பிராண சக்தியை கொடுக்கிறது. பிராணசக்தி இருந்தால் நன்ம வலுவோட சக்தியோட எல்லாவற்றையும் படிக்கிறார். அப்படிப்பட்டதான காளி சக்தி அபிந்தமா இருக்கிறதுனால இதுக்கு அந்த பெயர் வந்தது. அதையேவ காதி சம்ஞா பவத் ரூபா சா சக்தி சர்வ சித்தையே அப்படின்னு காதி சம்ஞா பவத் ரூபா. கா எனக்கூடியதான பெயரோட இருக்கக்கூடியதான மந்திரமே தங்களுடைய உருவம். சா சக்தி சர்வ சித்தையே. அந்த சக்தியானது உங்களுக்கு எல்லா விதமான சித்தியும் கொடுப்பதற்காக வந்திருக்கு. ஆகையால் இது வேணும் அது வேணும் அம்பாட உபாசனையாதான் எதையும் கொடுப்பா. உங்களுக்கு எப்பப்ப எது வேணுமோ அதை கொடுப்பா. ஆகையால் சர்வ சித்தையே இது தத்ரைவ தேவியும் பிரதி சிவ வாக்கியம். அங்கேயே அம்பாளை பத்தி பரமேஸ்வருடைய வாக்கியம் காமோயோ நிக்காம கலா பத்ரபாணிர் குஹாஹசாமாதரிஸ்வப்ரவீந்திர புனர்குஹா சகலா மாயயாச்ச புருச்சி ஏகா வித்தமாதாதி வித்யா. காமோயோ நிக்காமகலா மன்மதனாகவும் காரணமாகவும் கமலா மகாலட்சுமி தாயாராகவும் வஜ்ரபாணியாக இந்திரனாகவும் குஹா இதய ஹிருதய குஹமாகவும் ஹசா சிரிப்பாகவும் மாதரிஸ்வாப்ரமஜ்ரஹ காத்தாகவும் மேகமாகவும் இந்திரனாகவும் புனர்குஹா சுப்பிரமணிய சுவாமியாகவும் சகலா மாயயாச்ச
குருச்சி ஏஷா இதெல்லாம் சேர்த்துதான் விஸ்வமாதா ஆதி வித்யா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். ஆனா இதுக்கு ரகசியமான அர்த்தம் உண்டு. எத்தனை பஞ்சசீல இருக்கக்கூடியதான அக்ஷரங்கள் எல்லாம் அது இங்க இருந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து வருது. இந்த ஸ்லோகமானது வேதத்துல இருக்கு, அதர்வண வேதத்துல இருக்கு. இது ஆதர்வனை பட்சமான தைபுர சூக்தாயாம் ருச்சி உத்ருதா. திரைபுர சூக்தம்னு அம்பாளை பத்தி ஒரு சூக்தம் இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான ருக்குல சொல்லப்பட்டது. ஆகையால் உபாசனம் எல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டது. தந்திரபேதேன உத்ரதானாம் வித்யானாம் ஒவ்வொரு தந்திரத்திலையும் தனித்தனியாக சொல்லப்பட்ட விஜய்களுக்கெல்லாம் சர்வ வேதாந்த பிரத்யய நியாயேன சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணிட்டார். சாந்தோக்கியத்துல ஒரு உபாசனம் இருக்கும், பிரகதாரண்யத்துல ஒரு உபாசனம் இருக்கும், கேனோபரிடத்துல ஒரு உபாசனம் இருக்கும். தத் வனம் இத்யுபாசிதவ்யம் அப்படி இருக்கு. ஆனா கட்டோபரிடத்துல அந்த ஸ்வரூபத்தை விஸ்வே தேவா உபாசதே அப்படின்னு இது ரெண்டு தனியா ஒண்ணா இப்படி இருந்து வித்யைக்கியம் தேவத ஐக்கியமா இருந்தா உபாசனா ஐக்கியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்க சூத்திர பாஷ்யத்துல 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல. அதான் சர்வ வேதாந்த பிரத்யய நியாயேன ஐக்கியேபு உபாசக ருச்சனுஷ்டாரேண எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் உபாசகாவுடைய ருச்சி அவளுடைய அபிப்பிராயத்தை பற்றி தாரதமியம் அப்படி அதுல வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணன் ஒருவர் தான் கிருஷ்ணனை கிரிதாரியா உபாசனம் பண்றா மீரா மாதா. இன்னொருவர் கிரிதாரியா வேண்டாம், எனக்கு தமிழர் கிருஷ்ணன் தான் வேணுங்கிறான். என்ன சுவாமி இது வேற, வெண்ண திருடுற கிருஷ்ணன் தான் வேணும். ஒரு பையன் முதுகுல தாஞ்சிருப்பான், அவன் முதுகுல ஏறி வெண்ணை சாப்பிட்டுருப்பான், அததான் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. திருட்டுத்தனத்தை போய் உபாசிக்கிறேன் இல்ல திருட்டுத்தனத்துக்கு திருட்டுத்தனம் சொல்லி கொடுத்தவர் அவர். ஏன் அவரை உபாதிக்கிறேங்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? அவளுடைய மனசுல எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த அவங்கள உபாசனை பண்ணலாம். எப்படி உபாசனை பண்ணலாம் அது சந்தேகம் இல்லை. ராமன் சீதையும் பக்கத்துல நின்று இருக்கா போல சில இடத்துல பொம்மை இருக்கும். லக்ஷ்மணன் ராமன் சீதையும் சில இடத்துல பட்டாபிஷிக்தராக இருக்கக்கூடிய ராமனோட உபாசிக்கணும். எப்படின்னு ரெண்டு உபாசனம் பண்ணிக்கோ. நீங்க இப்ப விவகாரம் எப்படி இருக்குன்னா நின்று இருக்கிற ராமனே உபாசிக்கலாம், உட்கார்ந்து இருக்கிற ராமனும் உபாசி. மகாலட்சுமி தாயார உட்கார்ந்து இருக்கிற மகாலட்சுமி தாயார் தான் நின்று இருந்தா இங்க பக்கத்தாத்து ஓடி போயிடுவாளாம். விவகாரம் என்னடா உட்கார்ந்து இருக்கிற மகாலட்சுமி தாயார் தான் உபாசனம். என்ன கேட்கக்கூடாது, அந்தரத்துல இருக்கிற வச்சனம் தான் சொல்றேன். விவகாரம் என்ன அப்படி அவ தாரதமியம் அப்படி அஸ்தி தியாக பரேதி. அதோட இல்ல பாவார்த்த பிரகிருத்தியர்த்தானாம் சர்வேஷாம் தத்ரைவ சாமஞ்சஸ்யா. மேல போய் பஞ்சதசியாத்துக்கு 15 அர்த்தங்கள் சொல்ல போறோம். அதுல பாவார்த்தம் முதலிய அர்த்தங்கள்லாம் இங்கதான் நன்றாக பொருந்துகிறது. சப்தத்ரிம்சதக்ஷரைஹி சத்ரிம்சத் தத்வாதீத ரூபாய சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு இருக்கக்கூடியதான 36 தத்துவங்கள் அம்பாள் தத்துவஸ்வரூபமா இருக்கா, தத்வாதீத ஸ்வரூபமா இருக்கா. தத்வாதீதா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி 36 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவளும் அம்பாதான், டிரான்சென்டென்டல். அதே சமயம் தத்துவஸ்வரூபம் இம்மெனன்ட், இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. என்ன சொல்ல போறது? ஆகையால் தத்ரிம்சத் தத்வாதீத ரூபாயாக காதி வித்யா அதிரிக்தாசு அசம்பவாத். காதி வித்யில இது சொல்ல முடியும். கதிதம் அஸ்மாபி வரிவஸ்தியா ரகசியேவ. நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் வரிவஸ்தியா ரகசம்னு. வரிவஸ்தியான பூஜான்னு அர்த்தம். நமோ வரிவச சித்திரங்கன் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால வரிவஸ் சப்தத்துக்கு பிரத்யேகம் வந்திருக்கு. அதனால வரிவஸ்தியா பூஜா அப்படின்னு அர்த்தம். அந்த பூஜா ரகசியம் ஏன் பூஜை பண்றேன், இப்படி பண்றேல, பஞ்சபாத்திரத்தை எங்கே வச்சுட்டு இருக்கல, அம்பாளுக்கு எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கல, என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இஞ்சியால பூஜை பண்றேல, ஏன் மிளகாவில பூஜை பண்ண, காரம் தானே வேணும், மிளகாலையே இல்ல மிளகானாலேயே பூஜை பண்ணுங்க. கேட்கிறவன் வாய் இருக்கு, அவன் கேட்கிறான். சார் உங்களுக்கு என்ன சமாதானம் சொல்ல தெரியுடா? இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லு. எதையும் விடல, எல்லாத்துக்கும் சமாதானம் உண்டு. அதெல்லாம் வரிவஸ்தியா ரகசியம்ங்கிற கிரந்தத்துல வித்யாந்தரேஷு ததாமஞ்சஸ்ய பிரதர்சன பூர்வகம் நிரூபிதம் இவைகளால் நான் சொல்லிட்டேன். அத்வஞ்சன பிந்துத்ரயநாதத்ரதயைர் விபாவிதாகாரா தத்ரிம்சத் தத்வாத்மா தத்வாதீதா கேவலா வித்யா அப்படின்னு இதை விஸ்தாரமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி
அதற்கு மேல ரொம்ப காரியம் ரொம்பதான் வசத்தின்னு சொல்றதுக்கு இன்னும் சில மந்திரங்கள் மேல சொல்ற. இதை நாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் நான் ஊர்ல இல்லாதனால கிளாஸ் இல்ல. அதுக்கு அடுத்த வாரம் கரெக்டா தீபாவளி. தீபாவளிக்கு நம்ம கிளாஸ் வச்சுட்டோம்னா நேரா சொர்க்கலுக்கு போக வேண்டியதுதான். அதனால அன்னைக்கு வெளியில பட்டாசு எல்லாம் இருக்கும், நம்ம கேட்கவும் முடியாது. ஆகையால் அந்த புதன்கிழமைக்கு பதிலாக வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மறக்காம கிளாஸுக்கு வந்துடும். இந்த புதன்கிழமை நினைச்ச வெள்ளிக்கிழமை போட்ட விட்டு